Hello viewers, welcome to Sharing Minds channel. இந்த வீடியோல ஒரு automation tester or automation engineer ஆகணும்னா என்னெல்லாம் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு automation engineer or tester ஆகணும்னா 4 important criteria இருக்கு. இந்த 4 important criteriaவை நீங்க மீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு automation engineer or tester ஈஸியா ஆயிடலாம். So first criteria பாத்தீங்கன்னா skill set, அடுத்து language, testing and tools. இத பத்தி டீடைல்டா நம்ம பார்ப்போம். Skill set இல்லனா நான் மைண்ட் செட் அன்ட்டும் நான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மெயினா ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகணும் என்ற ஒரு பேஷன் இருக்கணும். அது இல்லாம நம்ம அனாலிட்டிக்கல் திங்கிங்னா என்ன சொல்ல போறோம்னா ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஆர் ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணணும் சொன்னாங்கன்னா அது எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிக்கணும். ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணா என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் இருக்கு, அதோட அவுட்கம் எப்படி வரும், ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணோம்னா என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி எஃபிஷியண்டாக பெஸ்ட்டாக ஆட்டோமேட் பண்ணலாம், ஸோ லாஜிக்கல் திங்கிங் இதை லாஜிக்கலாக எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ணி பண்ணலாம்ன்றதை பற்றி அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக யோசிக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் அனாலிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருதுன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரிலேட்டான ஸ்டேக் ஹோல்டர் ஆர் கஸ்டமர் யாருக்கு நீங்கள் அந்த ஆட்டோமேஷன் செஞ்சு தர போறீங்களோ அவங்களோட நீங்கள் கனெக்ட் வச்சு இல்லை மீட்டிங் வச்சு என்ன அவங்களுக்கு தேவை, எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் கம்யூனிகேஷன் மூலயமா ஆர் மீட்டிங்ஸ் மூலயமா பேசி தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் உங்களோட டீமோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிப்போர்ட்டிங்னா நீங்க செய்யற ஒரு வேலையும் ரிப்போர்ட் பண்ணணும். அது இல்லாம ஆட்டோமேஷன் ரன் ஆகும்போது அந்த ஆட்டோமேஷன் ஒரு ரிசல்ட் கொடுக்கும்ல. ஸோ ரன் பண்ணது பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா, கரெக்டா ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணிருக்கா இல்லையா என்ற ஒரு ரிப்போர்ட் தரும்ல. அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம எஃபிஷியண்டா எழுதுறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இப்ப இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியில இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ இதுல நீங்க எஃபிஷியண்டா கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் டூல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு. அடுத்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். நான் அனாலிட்டிக்கல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்டாக அதை சால்வ் பண்ணுவீங்க, அதே மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்தும் யோசிக்கணும். இந்த ப்ராப்ளம் எந்த ஆங்கிளில் எப்படி சால்வ் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும். ஸோ நிறைய ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அந்த மாதிரி நிறைய பிளானிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க, இதை ஆட்டோமேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணணும். ஸோ ஆட்டோமேஷனில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணணும், அதை டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அந்த ஆட்டோமேஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கஸ்டமர் ஆர் அந்த டீம் கிட்ட கொடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ எஸ்டிமேட்ஸ், எவ்வளோ டைம் ஆகும், ரிட்டர்ன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ ஆகும், இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேஷன், உங்களுக்கு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகணும் என்ற ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஸ்கில் செட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு நான் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ முக்கியமான லாங்குவேஜஸை பற்றி பார்ப்போம். இதுதான் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி வைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் பண்ண லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ இது மெயினாக தெரிஞ்சிருக்கணும், நிறைய பேர் காலேஜஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா விபி ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜஸ் ஆட்டோமேஷனோட டூல்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இதில் கோடிங் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சி ஷார்ப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் .NET சைடில் எதாவது ஆட்டோமேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சி ஷார்ப் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இப்போ ரீசெண்டாக பைத்தான் அண்ட் PHP லாங்குவேஜும் தேவைப்படுது.
அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். டெஸ்டிங் ப்ராசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆக முடியாது. ஸோ டெஸ்டிங் ப்ராசஸ் தெரியணும்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டெஸ்டிங் ப்ராசஸ் என்னன்றது. அது இல்லாமல் நம்ம என்ன அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்ணுறோம், அதில் வந்து மேனுவலாக எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு டீட்டெயில் ஃபங்க்ஷனல் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த ஆட்டோமேஷனை நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் ரெக்வயர்மெண்ட் என்ன பண்ண போகிறோம்ன்றது நம்ம கிளியர் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் தெரியணும். அதை வந்து அதோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம ஆட்டோமேஷனாக கன்வர்ஷன் பண்ணோம்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜைல் அண்ட் டெவாப்ஸ். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஜைலுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அஜைல் ஸ்க்ரம் இல்லை கான்பான் மெத்தடாலஜிஸில் தான் மோஸ்ட்லி டெஸ்டிங் பண்ணுறாங்க. அஜைல் அண்ட் டெவாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு டெஸ்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆயிடலாம். அடுத்து ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இதை பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துடும். என்னடா இவ்வளோ டூல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் எப்போ நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்ற ஒரு பேனிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இண்டஸ்ட்ரி வைஸ் ஆட்டோமேஷனில் இருக்கிற டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் அன் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் பிகினராக நீங்கள் மெயினாக இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஃப்டி, இது வந்து மைக்ரோ ஃபோக்கஸோட ப்ராடக்ட். இதை மோஸ்ட்லி வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ரிக்ரெஷன் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அகெயின் செலீனியம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வளர்ந்து வர ஒரு டூல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக. நிறைய ரெக்வயர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸும் செலீனியம்க்கு இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடி லோட் ரன்னர், பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு லோட் ரன்னர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு செலீனியம் தெரியுதுன்னா பிடிடி கான்செப்ட்ன்றது ரொம்ப ஈஸி. அதில் குக்கும்பர் பிடிடின்றது இப்போ ரொம்ப க்ரோயிங்காக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் அண்ட் நிறைய டிமாண்ட் இருக்கும் உங்களோட கெரியருக்கு. அது இல்லாமல் ஏபிஎம், ஜேமீட்டர் யூனிட் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சோப் யூஐ ஏபிஐ டெஸ்டிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜென்கின்ஸ், இது ஒரு டெவாப்ஸ் ப்ராடக்ட், மோஸ்ட்லி ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் இன்டெகிரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், யூ வில் பிகம் அன் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆர் டெஸ்டர். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 மேஜர் ஸ்டெப்ஸ் தான். இதை கற்றுக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகிடலாம். இந்த டாபிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் ஒரு டூல்ஸ் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஜைல் அண்ட் டெவாப்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். Hope you all like this video. Please do share, subscribe and comment. Thanks for watching the video.